காலத்திற்கு முன்பு பெண்களுடைய நிலை மிகவும் உயர்ந்திருந்தது. இப்பொழுது இந்த கலியுகத்தில் பெண்களுடைய நிலை மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கிறது. இப்படி தாழ்த்தப்பட்ட பெண்களுடைய நிலையை உயர்த்துவதற்காகவும் பட்டி தொட்டி எங்கும் ஆன்மீகத்தை வளர்த்துவதற்காகவும் தான் அடிகளாரும் பல சித்தர்களும் நடமாடும் இந்த ஆலயமும் விழாக்களும் மகளேன்னு சொல்லி அம்மா ஆதிபராசக்தி அருள்வாக்கில் எங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறார். எல்லோரும் ஆண் பெண் என்ற வித்தியாசம் பார்க்காம நாங்கள் எல்லோரும் அன்பா அம்மான்னு அழைக்கிறது ஆன்மீக குரு அருள் திரு அடிகளார் அவர்கள் தான். இந்த ஆன்மாக்குள்ள புதைந்து கிடைக்கின்றது ஒரு பொக்கிஷம். His Holiness Bangaru Adigalar is the avatar and the incarnation of the supreme power Adi Parashakti. His oracles and miracles attract millions of devotees from all over the world. Funds collected from these oracles have transformed the dry, barren lands of Melmaruttur into a beautiful, rich, model township. His selfless service to mankind is very prominent in the mega developments in and around Melmaruttur. Total free medical care, quality university education and employment to the massive rural community. Besides that, his doctrine of one mother, one culture has instilled oneness among all of us, irrespective of our caste, creed, race, religion, color, economic status and nationality. His Holiness Bangaru Adigalar stands above all gurus in a unique way by allowing us women to enter the sanctum sanctorum to perform pujas. பெண்கள் கருவறைக்கு செல்லலாம், அவர்களே அபிஷேக ஆராதனைகளை செய்யலாம், அன்னைக்கு அலங்காரம் செய்து அழகு பார்க்கலாம், ஆராதனை செய்து மகிழ்ச்சி அடையலாம், கலச வேள்வி பூஜைகளை அவர்களே முன்னின்று நடத்தலாம் என்று பல விதி விலக்குகளை ஏற்படுத்தி பெண்கள் இன்று ஒரு ஆன்மீகத்தை செயல்படுத்த முடியும் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு ஊட்டி இன்றைக்கு அவர்களை முன்னுக்கு கொண்டு வந்திருப்பது ஆன்மீகத்தில் அடிகளார் அவர்கள் மட்டும்தான். பெண்கள் சக்கரங்களை போட்டு அதில் யாக குண்டங்கள் அமைத்து கலச வேள்விகளை நிறுத்தி செய்வது என்பது ஆகம விதிக்கு பல விதிமுறைகள் இருக்கலாம். அந்த ஆகம விதிகளை எல்லாம் உடைத்தெறிந்து அவர்கள் செய்வது, அன்னை சொல்வது அதுதான் விதி என்ற ஒரு முறையை ஏற்படுத்தி ஆன்மீகத்தில் புரட்சி செய்திருக்கின்றார் அடிகளார் அவர்கள். ஒவ்வொரு சக்தியும் அன்னை என்றால் சக்தியார் அன்னையார் அடிகளார் யார்? ஒவ்வொரு சக்தியும் அன்னை என்றால் சக்தியார் அன்னையார் அடிகளார் யார்? His profound qualities of love, compassion, and sacrifices and simplicity draws us millions of devotees
we throng to the temple to get His Holiness blessings and guidance. அதை பத்தி நீ சொன்னீங்க எவ்வளவு நேரம் சரி. அடிகளார் மெட்ராஸ்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு 100 வந்துட்டு போகுது. இந்த ஆடம்பரம் தானே தம்பி, அவங்க 100 கார் பின்னால போறது அடிகளாருக்கு ஒரு ஆடம்பரத்தை உண்டாக்குறதுக்காக போறதில்லை. அந்த காலத்துல நாயன்மார்கள் ஆழ்வார்கள்லாம் ஒரு ஊருக்கு போய் பட்டு பிரச்சாரம் பண்ண நேரத்துல அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் நூற்றுக்கணக்கானவர்கள் பின்னாலே போயிருக்காங்க. அவங்க நடந்து போனதுனால பின்னால போனவங்க நடந்து போனாங்க. பல 100 கிலோமீட்டர்கள் ஒரு நாள் பயணம் செய்ய வேண்டிய காலத்துல அம்மா கார்ல போறாங்க. அதனால அவங்களுடைய அருள் வேணுன்ற பக்தர்கள் அம்மாவை பின்தொடர்ந்து போனா நமக்கு அருள் கிடைக்கிறதுக்காக கார்ல போறாங்களே ஒழிய இதில் ஆடம்பரத்துக்காக இல்லை. ஒரு நூற்றுக்கணக்கான பக்தர்கள் அதிகமா இருக்கிறதுனால கார் அதிகமாக வர மாதிரி தெரியுது. அவ்வளவுதான். நான் ஒரு கிறிஸ்டினுங்க. என் பேர் வில்ஃபிரட் தேவதாஸுங்க. முஸ்லீம் இந்துல கோயிலுக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிடுறீங்களா? இதனால உங்களுக்கு என்ன பலன்? இந்த சில உண்மைகளை அடிகளாரை பத்தி நான் சொன்னாதான் அது சரியா இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடிகளார் உடனே என்னை வரவேற்று உள்ள கூட்டிட்டு போனாங்க. எங்க அவங்களுடைய படுக்கை அறைக்கு. பொதுவா ரொம்ப பேர் அவங்க அங்க கூட்டிட்டு போறதில்ல. என்னுடைய மூதாதையர்கள் எங்க வீட்டு பெரியவா செஞ்ச புண்ணியமோ என்னமோ தெரியல, நாங்க அது உள்ள போனேன். உள்ள போனா அவங்க படுக்கிற இடத்த பார்த்தேன். ஒரு கேடிகே ஃபேன் ஒன்று இருந்தது, ஒரு சின்ன ஜன்னல், இயற்கை காற்று வர்றதுக்காக ஒரு 8 கம்பி வச்ச ஒரு ஜன்னல், அந்த மாதிரி ஜன்னல், அவ்வளோதான். ஒரு பந்த கட்டல் இருந்தது. பார்த்துட்டீங்களா அப்படின்னாங்க. பார்த்துட்டேன்னு. மேலே அண்ணாந்து பாருங்கன்னாங்க. அது யாருமே நம்ப முடியாது. மேலே அண்ணாந்து பார்த்தா ஒரு 3 படம் செவத்தில் மாட்டிருந்தது. அடிகளார் எந்திரிச்ச உடனே காலையில் அதை பார்க்குற மாதிரி ஃபர்ஸ்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் படம் இருந்தது. 2வது காபத்துள்ளால ஹஜ்ஜி செய்கிற டயத்தில் இருக்கக்கூடிய கிரௌடோட படம் இருந்தது. அதுதான் அந்த இஸ்லாமியோட புண்ணியஸ்தலமானது. 3வது அம்மாவோட படம் இருந்தது. 3 அப்படியே இருந்தது. இதெல்லாம் வெளியில சொல்ல முடியாது. ஏன்னா நம்பவங்களே சொன்னாலும் 4 பேர் நம்ப மாட்டாங்க. இது உண்மையிலேயே நடந்தது. சில இந்து கோயில்கள்ல கிறிஸ்துவர்களை அனுமதிக்க மாட்டார்கள், இஸ்லாமியர்களை அனுமதிக்க மாட்டார்கள். எங்க சித்தர் பீடம் அப்படி இல்லப்பா. எல்லா ஜாதிக்காரர்களும் எல்லா மதக்காரர்களும் வந்து வழிபடலாம் அப்படின்ற ஆலயம் எங்களுடைய ஆலயம் உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக தான் சொல்லி வாங்கன்னு சொல்ற மொழிய. அதனால ஒரு பயன் எதிர்பார்த்து சொல்றது இல்லை. 2வது எங்க சித்தர் பீடத்தை பொறுத்தவரையில் மருவத்தூரில் இந்த மதம் என்கிறது இருக்கிறதே அது வந்து மனிதர்களுக்கு இடையிலே வேறுபடக்கூடாது என்ற கொள்கையுடையவர்கள் நாங்கள். எம்மதமும் சம்மதம் என்கின்ற கொள்கை. மதம் மாற வேண்டாம், மனம் மாறினால் போதும் என்ற நிலைதான் அம்மாவனுடைய தத்துவம். நடிகர்கள் எல்லாம் தான் ரசிகர் மன்றம் அப்படி எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. உங்க ஆதிபராசக்தி கோயிலுக்கு எதுக்கு நீங்க ஊரூரா மன்றம் வச்சுட்டு இருக்கீங்க? இந்த மன்றம் அம்மாவுடைய பக்தர்களால் ஏற்படுத்தப்பட்டது. அம்மா போய் எனக்காக நீ மன்றம் அங்கங்க ஆரம்பி அப்படின்னு யாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஆணையிட்டு கூறவில்லை. இந்த வார வழிபாட்டு மன்றம் ஒவ்வொரு வாரமும் வழிபாடு நடத்துவாங்க. அம்மாவே இந்த மன்றங்களை பற்றி அல்வாக்கில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறான். என்ன சொல்லியிருக்கான்னா, மன்றங்கள் எனது துணை ஆலயங்கள் மகளே. மன்றங்கள்